இன்றைக்கி வந்துட்டு ஹியூமன் பிஹேவியரில் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் ப்ரைமிங். இந்த ப்ரைமிங்ன்றது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட் கம்பெனி, நம்மளை சுற்றி இருக்க ஹியூமன்ஸ், டிவி ஆட்ஸ், நம்மளே இல்லை சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், நிறையா பேர் பார்த்திங்கன்னா இங்கிட்ட டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரைமிங்ன்ற டெக்னிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் மூலமாக, அது பாடலாக இருக்கலாம், இல்லை ஒரு சில வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு சில ரியாக்ஷனாக இருக்கலாம். அந்த ரியாக்ஷன்ஸ், ஒரு சில வார்த்தைகள், இல்லை பாடல்கள், இல்லை பிக்சர் ப்ளஸ் மியூசிக், இது ரெண்டும் மூலமாக நம்மளுடைய அடுத்த கொஞ்ச நேரத்துக்கான பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை அந்த பிஹேவியருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வழியாக அமையிறதோ தான் ப்ரைமிங். இந்த ப்ரைமிங் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஃபஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஒரு 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 பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூமுக்கு போகிறோம். அந்த ஷோரூம் வந்து ஒரு மாலில் இருக்குது. அந்த மாலுக்கு கீழே வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பிராண்டோட ஆட் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு ப்ளசன்ட், மைல்டு, எலிகண்ட் அண்டு ஒரு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சினிமேட்டிக்கோட இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் அதோட சேம் பிராண்ட் இல்லை சேம் ஸ்பெக்குள்ள அதே மதிப்புள்ள வேறு ப்ராடக்ட் கிடைச்சாலுமே நம்ம அந்த மாலில் இருக்க அந்த பிராண்டை போயிட்டு எம்ஆர்பிக்கு வாங்கிட்டு வருவோம், ஆன்லைன் ப்ரைஸை விட கம்பேரிட்டிவாக அதிக ரேட் கொடுத்து. இது வந்துட்டு ப்ரைமிங் சொல்லலாம். டோனி கூட ப்ரைமிங் யூஸ் பண்ணுவார். அதாவது லாஸ்ட் ஒரு 4 பால் இருக்கும், நிறையா ரன் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சுற்றி ஃபேன்ஸ் வந்து ஆக்ரோஷமாக கத்துறது, டோனி அடிச்சிடுவாருன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறது, இவருக்கு அது வந்து ஒரு பெரிய பீக் ப்ரெஷராக அமைஞ்சு போயிடும். ஸோ அதை எப்படி இவர் காம்பன்சேட் பண்ணுறாருன்னா, ஒரு சாங்கை பாடி அந்த நேரத்தில் சுற்றி இருக்க ஃபேன்ஸோட ஷவுட்டிங்ஸ்லாம் டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த பவுலர் அந்த பால் லைனுக்கு வர்ற வரைக்கும் பாடிட்டு இருப்பாராம். அப்புறம் அந்த லைனில் காலை வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பால் அவர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகிற பிறகு அந்த பாட்டை நிறுத்திடுவாராம். இது ஒரு வகையான ப்ரைமிங் டெக்னிக், அவரோட ஃபேன் பேஸ் மூலமாக வரக்கூடிய பியர் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. இதை தாண்டி சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், நீங்கள் நினச்சா முடியாது எதுவுமே இல்லைன்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசி அதுக்கப்புறமேட்டு அவங்களோட சில டெக்னிக்ஸை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இது மூலமாக அந்த டெக்னிக்கை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கோ, இல்லை பாசிட்டிவ் வேலை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில மேனிப்புலேட்டர்ஸும் ப்ரைமிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஜெனரஸான ஆள், நீங்கள் வந்து உதவின்னு வந்து உங்கள்கிட்ட நின்றுட்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு பிச்சைக்காரன்ட்ட காசு போட்டுட்டீங்க, அதை பார்த்துட்டோன்னே உங்களை மாதிரி ஆட்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஜெனரஸாக ரொம்ப உங்களை பெருமையாக பேசி அதுக்கப்புறமேட்டு காரில் ஏறினோடனே உங்கள்கிட்ட ஒரு டொனேஷன் கேட்டால் ஆப்வியஸாக நீங்கள் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகம். இது வந்து கிட்டத்தட்ட ஃபுட் இன் த டோர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டுட்டு அவர் அதை பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கும் இந்த ப்ரைமிங்க்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது, மோர் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த மேனிப்புலேட்டர்ஸ் பார்த்துட்டோம். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் எப்படி இந்த ப்ரைமிங் யூஸ் பண்ணுது, டோனி எப்படி ப்ரைமிங் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து நமக்கு நம்மளே கூட ப்ரைமிங் யூஸ் பண்ணலாம். நமக்கு நம்மளே எப்படி ப்ரைமிங் யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு பாசிட்டிவான ஐ கேன் டூ இட். இப்போ ரீசெண்டாக ஒரு குழந்தைங்க யாருன்னு தெரில, ஹேண்டிகேப்டா இல்லை ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த குழந்தைங்களாம் யாருன்னு தெரில, பட் ஆனால் அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ரீல். பிலீவ் யுவர் செல்ஃப் தர்ஷினி, பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு குழந்தைகள் தனத்தானே சொல்லிக்குவாங்க. அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் இம்பேக்டை கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஸ்டடி பண்ணும் போதோ, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடியோ, ப்ரேயர்ஸ் கூட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரைமிங் தான். அது வந்துட்டு நம்மளோட ப்ரேயர் பண்ணிவிட்டு எக்ஸாம் போனால் எக்ஸாம் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை கொடுக்கறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரைமிங். ஸோ வாழ்க்கையில் இந்த ப்ரைமிங் வந்துட்டு நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இதை நெகட்டிவ் ப்ரைமிங் யாராவது யூஸ் பண்ணிவிட்டு காசு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாங்க ஃபேக்காக அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சில பாசிட்டிவ் புக்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட், பாசிட்டிவ் கோட்ஸ் படிக்கிறது மூலமாக ப்ரைமிங் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்துட்டு மார்னிங் ஒரு வயசானவர் இருப்பார், இல்லை நம்மள்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, திஸ் மேட் மை டேன்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, நம்ம ஹார்ட் ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ரொம்ப நம்ம அந்த டேவே வந்துட்டு ரொம்ப நல்லா போன மாதிரியும் அருமையான தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ப்ரைமிங். ஸோ இந்த ப்ரைமிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ் ப்ரைமிங் இடம் கொடுக்காம பாசிட்டிவ் ப்ரைமிங்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கான ஒரு சின்ன டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.